என்ன இல்ல நான் உங்க மேல வேணும்ல விழல. நீ வயிறு முழுக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ பேசுறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப தெளிவாவே இருக்கு தெரியுமா? நான் ஏதோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கூட சாப்பிடும்போது ரொம்ப அமைதியா தான் இருப்பேன். ஆனா பசிச்சதுன்னு வையேன், அப்பதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஜான், ஸ்கேட் பண்ணலாமா? நம்ம ஒரு தடவை ஸ்கேட் பண்ணி பார்க்கலாமே. இப்பதான் உன்ன ஒரு சின்ன குழந்தை இல்லன்னு சொன்ன பாத்தியா, மறுபடியும் நீ ப்ரூவ் பண்ற நீ ஒரு குழந்தை தான். அது என்னன்னா எனக்குள்ள இருக்க குழந்தை இப்ப இத பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம்ல. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு குழந்தை இருக்கும். அது கேட்டா நீங்க வேணான்னு சொல்ல போறீங்க. சரி சரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே, அசையாம இரு. உன்னோட காதை பாரு, குருவி மாதிரி இருக்கு. சரி சரி, வா 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 போலாம். போய் நம்ம ஸ்கேட் பண்ணலாம் வா. இல்ல எனக்கு வேண்டாம். அப்ப சரி விட்டுரு. ஆமா, உன்னாலதான் எதுவும் பண்ண முடியாது. மேபி நீ ஸ்கேட் பண்ணும்போது கீழே விழுந்து உன்னோட கை கால் எல்லாம் உடைஞ்சிருமோன்னு உனக்கு பயமா இருக்கும்ல. யாரு? நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க ஏரியால பிளாஸ்டிக் பேக் எல்லாம் வச்சு ரேஸ்ல நடத்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அது மேபி நான் தான் ஜெயிப்பேன். அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். நீ ஸ்கேட்டிங்னு சொல்லாம ஆமரேட்ஸ்னு சொல்லு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். அடடா நெல்லுங்க, நான் நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி அப்படின்னா வா, நம்ம ரெண்டு ரேஸ் வச்சுக்கலாம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். வந்துட்டே இருக்கேன். பொறுமையா பொறுமையா சனேம், கீழே விழுந்துற போற பாத்து. ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என் பாட்டி அம்மா வரன் வேற சொல்லிருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க செத்து போயிடுன்னு சொல்றாங்க. அவங்க செத்து போயிட கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு பிளானே நான் பண்ணேன். அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒரு கல்யாண போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பினா அவங்க சாகாம இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்குள்ள இருந்தது. அதனால தான் அந்த கசாப் கடைக்கு போயிட்டு ஹைகான் கிட்ட சொன்னேன். அந்த நேரம் பார்த்தா அவங்க அண்ணன் உஸ்மான் வந்துட்டான். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு புரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு கத்தாம இரு ஜேஜே. அப்போ உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல அதானே? எனக்கு இஷ்டம் தான், ஆனா இப்போ அதுக்கான நேரமே கிடையாது. இங்க நான் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, உன்னை தவிர. என்ன நான் சொல்றது கரெக்ட் தான்? பாத்தியா, எல்லாருமே ஆமான்னு சொல்றாங்க. சரி ஜிஜி, அதுக்கே இப்படி கத்தாம இரு. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ அவளை ஏமாத்த பாக்குறியா? இப்போ உனக்கு அந்த பிளான் புரியல. நான் இப்ப திரும்ப சொல்றேன், அந்த கடைக்கு நம்ம போறோமா? அப்போ நான் ஹைகான் கிட்ட இந்த பிளான பத்தி தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் அண்ணன் உஸ்மான் வந்தானா, என் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கன்னு சொல்ல. நான் பாத்துக்கிறேன், காம் டவுன். நான் அமைதியா இருக்கணுமா? ஆமா, காம் டவுன். நான் அவகிட்ட இந்த விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன், ஓகேவா? நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். நானே பில்ல பே பண்றேன். ஷாப்பிங் போறோமா? ஏய், thank you so much பா. ஆனா பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகல. பணத்தை சாரி, மன்னிச்சிருங்க. இதை இப்படி வெச்சிரணும். எதுக்கு இவ்வளவு காசு வச்சோம்? ஒரே ஒரு நோட் எடுத்துலாம், அது போதும்னு நினைக்கிறேன். இப்ப பில் எடுத்துங்க. வா வா வா. ஆமா, முசோ. ஆஹா, கலிஸ் மேடம், செலாகுட்டி. என்ன பண்றீங்க? ஓ அதுவா, அது ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான தர்மம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஏரியாவோட வைஸ் பிரசிடென்ட் நான் தானே, அதனால இங்க முடியாம இருக்காங்கல்ல பெரியவங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் சாப்பாடு கொண்டு போய் பரிமாறிட்டு இருக்கேன். பெரியவங்களுக்கு உதவி பண்ணா அது நமக்கு புண்ணியமா தானே வந்து சேரும். என்ன நான் சொல்றது? ஆமாமா, நம்ம முசாஃபரோட மனசு ரொம்ப தங்கமான மனசு தெரியுமா? அதுவும் உதவி செய்யறதுல அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுவும் முக்கியமா வயசானவங்களுக்கு அவன் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆமாமா, எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காக தானே நான் இந்த ஏரியாவோட வாலண்டியராவே மாறி இருக்கேன். என்னது வாலண்டியரா? பொதுவா பெண்களுக்கு இந்த மாதிரி ஹியூமரா இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும்ல. முசோ, நான் சொல்லி ஆகணும், நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டானவர். என்னங்க பொசுங்க இப்படி சொல்றீங்க? நான் பண்ற இந்த வேலையை பார்த்தா இங்க பாருங்க கோலிஸ் மேடம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி வேலையை செய்யறோமோ அவளுக்கு எவ்வளவு நமக்கு புண்ணியமா வந்து சேரும். நாங்க இப்ப ஆமா, கிளம்புறோம். எங்களுக்கு லேட் ஆயிடும், நாங்க கிளம்புறோம். பை. ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. நம்ம அப்புறமா பொறுமையா உட்கார்ந்து பேசுவோம். ஓகே தம்பி. அந்த லேடி உன்னதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கும் தெரியும், அப்படியே விட்டு அவங்களே பொறுமையா போயிடுவாங்க. தம்பி, உன்னதான் பா முசோ. நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. காசு வாங்கிட்டு போனியே, மீதி காசு கொடுத்துட்டு போனியா பண்ணி? எங்க வாலண்டியர் ஒர்க் போயிட்டு தாங்க மேடம் இருக்கும். அதுக்குன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரி தெருல குப்பையை போட்டுட்டு இருக்காதீங்க. மீறி பண்ணீங்க அதை தூக்கிட்டு வந்து உங்க வீட்லயே போட்டு வா, கிளம்பலாம். ஐயோ விடுமா அவனை. அவங்க வேற என்ன விஷயம்? அது நீங்க grocery கடையில இருக்கிற டெலிவரி பாயா? நீங்க அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படி டெலிவரி பாயா வேலை பாக்குறது தப்பா? என்ன தப்பு இல்ல, நல்ல வேலை தானே அதுவும். ஜேஜி, நமக்கு டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரமா வா போலாம், வேலை இருக்கு வா. ஆமாமா, நாங்க போயாகணும், அப்புறம் பார்க்கலாம். என்ன பாய். இத பாருங்க கோலிஸ் மேடம், நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை பார்த்து என்ன போடுறாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கான நாள் அமையும், பாத்துக்கிட்டே இருங்க. சார், நான் உங்களுக்கு ஸ்கேட். Thank you so much. நீ தானே நான் ஸ்கீ பண்றத பாக்கணும்னு ஆசைப்பட்ட. வா, எப்படின்னு காட்டுறேன் வா. ஸ்கேட்டிங் தான் என்னோட லைஃப் ஸ்டைல்லே சொல்லலாம். என்ன நீ எது கேட்டாலும் உன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ற? சரி சொல்லு, உனக்கு எத்தனை லைஃப் ஸ்டைல் மொத்தமா இருக்கு? என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு என்னோட ஆசை. ரெடியா இருக்கியா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீ சொன்னதுல இருந்து ரெடியா இருக்கேன். அப்பனா நான் கிளம்புறேன். 1 2 போலாம். ஜான், 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 கீழே விழ போறேன்னு நினைக்கிறேன். ஜான், இது நான் நினைச்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு.
ஏய், இப்படி ஐயோ வா. நீங்க என்ன நானும் இறக்க உன்னை பாக்குறீங்க வேணுனே வந்து இறக்காதீங்க ஜான் ஓ ஆ! ஓ. கொஞ்சம் இருங்க இருங்கன்னு சொல்றல ஏய், சனம். ஆ, ஓ. பாத்தியா இப்ப நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். இல்லையே இல்ல ஆமா நீங்க என்ன போக விடாம எதுக்கு இழுத்துட்டு ரொம்ப இருந்தீங்க வேகமா போயிட்டு இருந்தியா அதான். இல்ல இல்ல நீங்க என்ன வேணுனே இல்ல, தான் நான் பிடிச்சிருக்கீங்க சொல்றத புரிஞ்சுக்கோ. இல்ல நீ வேகமா போறத நான் நீங்க ஸ்டாப் பண்ண தோத்துருவீங்க பார்த்தேன். தானே அப்படி பண்ணீங்க இல்ல இல்ல ஆக்சுவலா நான் அதுக்காக இல்ல இல்ல, அதுக்காக தான் நீங்க பண்ணீங்க. அதுக்காக தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல, தான் சும்மா என்கிட்ட பொய் எல்லாம் இல்ல, நான் சொல்லாதீங்க. வேணும்னு தான் உன்னை புடிச்சுக்கிட்டு இருந்தேன். வேணும்னு தான் நான் அப்படி பண்ணேன். ஆ விடுங்க நீங்க என்ன வேணுனே தான் தோக்க அடிச்சிருக்கீங்க ஜான் நீங்க எல்லாம் கிளம்பலாம். அப்படின்னா நம்ம கிளம்பணுமா? ஓகே இருங்க நாங்க கிளம்பதா போறோம் வெயிட் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஐயா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ சோ மச் கோலேஸ். நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவன் நல்ல மூட்ல தான் இருக்கா. வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடலாம். சரிதான் ஓகே. நம்ம ஜிஜி கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி. அப்புறம் 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 என்னன்னா நான் சடன் டிசிஷன் எடுப்பேன்னு அதோட சொல்லி சடனாவும் டெசிஷன்ஸ் எடுத்துருவான். ஆமா சரியா சொன்னீங்க. என்னதான் சடனா முடிவு எடுத்தாலும் எடுக்கிற முடிவு எல்லாமே செம சூப்பரா தான் இருக்கு. அப்படிதானுங்க? சரி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. சொல்ல வந்ததை சொல்லி முடி. ஜேஜே இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அத பத்தி பேச நம்ம கிட்ட இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஆமா ஆமா டைம் இருக்கு. நான் அவதான் சொல்றேன். நமக்கு எங்க இருக்கு சொல்லி முடி. அதுவும் சரிதான். நமக்கு நிறைய அது டைம் எதுக்கு நீ இருக்கு. சொல்ற? அது எதுக்கு நீ சொல்ற? அதுவும் சரிதான். ஆமா ஜெஜி அமைதியாரு அமைதியாயிரு இரு. அந்த கண்ணு பாருங்களேன். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் என்ன யோசிக்கிறாருன்னு அவரோட கண்ணை பார்த்து நான் அழகா கண்டுபிடிச்சிருவேன். சூப்பர். ஐகான் ஒருத்தரோட கண்ணை பார்த்து எதுவுமே அவ்வளவு தெளிவா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேளை கண் வியாதி கூட இருக்கலாம். அதனால தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி இருக்குமா? இருக்கும். உண்மைதான். அந்த மாதிரி இருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நாம அதை நிச்சயமா சொல்லிட முடியாதுல்ல. நீ காலையில தூங்கி எடுக்கும் போது உன் கண்ணுல இருந்து அழுக்கு எடுக்கவே மாட்டியா? எதுக்காக என் மூஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்க? வந்த விஷயத்த சொல்லி முடிக்க வேண்டியதானே? எதுக்கு லூசு முதல்ல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்க? சொல்ல வேண்டியதானே? அவ கையில பெரிய கத்தி கையில வச்சிருக்கா. வச்சிருக்கிறது கத்தி கிடையாது. கசாப்பு கடையில என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அதை தவிர ஆக்சுவலா இங்க பாருங்க. ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற குறைய கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் காதல்ல ரொம்ப சகஜமானது. என்னதான் ஓஹோ, சொல்றான் அப்படியா? புரிய மாட்டாங்குதே. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க தானே இருப்பீங்க? அப்படி இருந்தா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சாப்பிட டீ ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்றேன். இல்ல நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். நான் பெர்மிஷன் கொடுத்து தான் இங்க வந்திருக்கேன். நான் சீக்கிரமா போய் ஆகணும். நிறைய வேலை இல்ல இல்ல இருக்கு. நீங்க தான் இருக்கணும். இங்க டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே அவங்களே அப்புறமா இங்க பாரு, பார்க்கலாம்னு உன் bag தூக்கிட்டு போற பாரு. இத உன் கையில வச்சுக்க. இந்தா. சரி பாத்து வந்த போயிட்டு வாங்க. விஷயத்த சொல்லாம எங்க பாத்து எஸ்கேப் போயிட்டு ஆக வாங்க. சொல்லிட்டு போ. வேண்டாம் நீங்க திரும்ப இங்க வாங்க. எங்க கல்யாணத்தை நாங்க எங்க வீட்லயே தான் வச்சுக்க போறோம். கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறேன். பாய். இருந்து டீ எனக்கு குடிச்சிட்டு கொடுங்க வேலையே இல்ல. போலாம்ல. போ, உன் பின்னாடியே வரேன் இரு. மிஸ்டர் மாப்பிள்ளை நாம இப்ப தனியா இருக்கோம். இப்போ நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தல, அது என்னவோ எரிமலை மேல நின்ன மாதிரியே இருக்கு. அதனால இப்போ நான் ஃப்ரீசருக்குள்ள போனா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன? எங்க அந்த ஃப்ரீசர்? அது அந்த பக்கமா இருக்கு. இல்ல ரொம்ப சூடா இருக்கு. அந்த சூட்டை தணிச்சிட்டு வந்துடுறேன். நிஜமாவா? அப்ப இருங்க நானும் வரேன். நம்ம கதவு மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்துருக்கலாமா? அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு அவன் கண்டுபிடிச்சிட்டான். போலீஸ் மேடம் பயந்துட்டீங்களா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். பயப்படாதீங்க. நான் யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு தைரியமா உங்களை யாராவது கூப்பிட முடியுமா? இந்த ஏரியாவோட வைஸ் பிரசிடென்டான என்னால மட்டும் தான் அப்படி முடியும். நான் கையில பையெல்லாம் தூக்கிட்டு போனதை பார்த்து நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அது தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் வந்தேன். நான் போயிட்டு வரேன். பை பை. எனக்கு பாத்து ஜாக்கிரதை. பாத்தீங்களா உங்க உயிரை நான் தான் இப்ப காப்பாத்திருக்கேன். நீங்க என்ன டெலிவரி பாயா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த மாதிரி எதுவுமே நினைக்கல. ஆனா இருக்க நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு அண்டர்வேர் கடை எங்க அம்மா வச்சு
வச்சிருக்காங்கல்ல அங்க. என்னது அண்டர்வேர் கடையா? ஆமா அதேதான். அவங்க கடையில நல்ல கலர் கலரா வச்சிருக்காங்க. வானவில விட எக்கச்சக்கமான கலர் அந்த கடையில இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு பொதுவா நிறைய கலர் போடுறது பிடிக்கும்ல, அதனாலதான் எல்லா கலரையும் நாங்க இறக்கி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, விதவிதமா ரகரகமா இறக்கி வச்சிருக்கோம். நீங்களே வந்து பாருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல விடுங்க, நான் வரும்போது பாத்துட்டு தான் வந்தேன். அது அங்க இருக்கேன், அதான் உங்க கடை, நான் பாத்துட்டேன் விடுங்க. ஆமா, எங்க அம்மா பேசுனது அந்த பக்கம்னா எங்களோட கடை அந்த பக்கம் இருக்கு. நிஜமா சொல்றேங்க, எங்க கடையில இருக்கிற மாடல் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க வாங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி அண்ணா, இங்க இருந்து வந்து உடனே போய் ஆகணும். இங்க இருந்து எப்படி வெளியே போறது சொல்லுங்களேன். வெளியே தானே, அந்த பக்கம் தான் போகணும். அந்த வாங்க, வாங்க, பக்கம் வாங்க. தானே, சரி, சரி, இருங்க, சரி. இருங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு காஃபி குடிக்கலாமா? சூப்பர் ஐடியால. அதே நேரத்துல நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசலாம். என் மனசுல இருக்கிறத உங்க கிட்ட சொல்றேன், உங்க மனசுல இருக்கிறத என் கிட்ட சொல்லுங்க. அப்படி பண்ணா 2 பேரும் புரிஞ்சுக்க முடியும். அப்படியே காஃபி குடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க முசஃபர், நான் இப்பவே ஆபீஸ்க்கு போய் ஆகணும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம அப்புறமா சந்திச்சு பேசலாம். சரியா? பை பை. டாக்ஸி வந்துச்சு, நம்ம அப்புறமா சந்திச்சு பேசலாம். இது நல்ல ஐடியா. வாங்க, வாங்க போலாம். Thank God. நீங்க இப்ப என்கிட்ட சொன்னதை நான் ஒரு சத்திய வாக்கா எடுத்துக்கிறேன். அடுத்த தடவை காஃபி குடிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் மனசை விட்டு பேசுவோம். அது வரைக்கும் ஹேவ் a nice day. அப்புறம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன பண்றீங்க? இங்க பாருங்கண்ணே, உங்களோட வண்டி நம்பர் நான் எப்போ நோட் பண்ணிட்டேன். என்னைக்குமே அதை மறக்க மாட்டேன். சரிங்க. இவங்க சொல்ற இடத்துக்கு பத்திரமா இவங்களை இறக்கி விட்டுட்டு எனக்கு நீங்க போன் பண்றீங்க. ஐ எம் வாட்சிங் யூ. ஆனா எங்களை பத்தி தான் உனக்கு தெரியலப்பா. ஆட, நம்ம பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. முதல்ல வண்டி எடுங்க. நானும் வண்டியில இருக்கேன். கண்டிப்பா, கண்டிப்பா. வாங்க, வாங்க, வாங்க. ஓகே. இத பாருங்க, நீங்க என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஐ எம் வாட்சிங். துபுஜுபு. சீக்கிரமா வண்டி எடுங்கண்ணா. போங்க போங்க. மன்மத கலைய அனைத்தையும் கரைச்சி குடிச்ச வேண்டாம் நீனு. கண்டிப்பா சொல்ற, அவ போற வழியில என்ன மட்டும் தான் நினைச்சு பாத்துக்கிட்டே போவா. அழகா இருக்கால. இந்த வியூ எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. என்ன சொல்ற? ரொம்ப அழகா இருக்கா? இந்த இடம்லாம் ரொம்ப அற்புதமா அமைதியா இருக்குல்ல. இங்க இருக்க மலைகள், மக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கா. ஹாட் சாக்லேட் எடுத்துக்கிறியா? ஓ, இதுல கிரீம் போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா, நான் சின்ன வயசுல இந்த பனில இருக்க மேல இருக்குள்ள ஓடு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவேன். அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, அதை நான் மறந்துட்டேன். ஆனா இப்பெல்லாம் யாரும் அதை சாப்பிடுறதே இல்ல. ஏன்னா இப்ப வர ஸ்னோல கிளீனாவே இல்ல. என்னாச்சு? அது என்னாச்சு? உன்னோட உதட்டுல அந்த கிரீம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. உங்களோட உதட்லயும் அந்த கிரீம் இருக்கா? என்னாச்சு? இது அப்படியே கண்டுக்காம விட்டுறலாம். முக்கியமான யாராவது கால் பண்ண போறாங்க, எடுங்க. வீடு எடுத்து பேசுங்க. என்னது? அட்டன் பண்ணவா? ஆமா, எடுங்க. என்ன சொல்லு. எடுங்க. நிஜமாவா? ஓகே. யாரு? போலன் தான் கூப்பிட்டுருக்கா. நினைச்சேன். எடுத்து பேசினா அதுக்கப்புறம் போன் பண்ண மாட்டா, அதான் பாக்குறேன். சரி, திரும்ப பழைய நிலைமைக்கே வா சனம். உன்னோட வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் இனிமே நீ கனவு காண்டுட்டே இரு சனம். அது சரி, நம்ம எதுக்கு அவர் பேசுறத நினைச்சு கவலைப்படணும்? சொன்னேன், நான் நல்லதா இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? அட ஜான், என்ன சொல்றீங்க? என்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க ஒரு பைத்தியக்காரத்தனமா சனம தூக்கிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு கார்ல கடத்திக்கிட்டு போனீங்களே, அதனாலதான் கேக்குறேன். நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா நீங்க என்னடான்னா என்ன வருத்தப்படாதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஹலோ ஈத். ஹலோ, சொல்லுங்க ஈத். நிஜமாவா சொல்றீங்க? சாரி. அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா நீங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் பேசிட்டு இருந்திருக்கலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன். ஆனா அவகிட்ட அப்படி என்ன விஷயத்த போய் தனியா பேச போறீங்க? இங்க பாரு, நீ எங்களை பத்தி கவலை எல்லாம் படாத. ஆக்சுவலா ஒரு விஷயத்த பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணதான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம். நான் தான் எம்ரே கிட்ட சொல்லியிருந்தேனே, இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அங்க வேற ஏதாவது பிரச்சனையா? நீங்க எப்ப திரும்ப வருவீங்க?
ஐ மீன் நீங்க புக்ஸுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்காக தான் நீங்க எப்போ வருவீங்கன்னு கேக்குறேன். இப்போதைக்கு எப்போன்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, பட் கூடி சீக்கிரம் வந்து உன்னோட புக்ஸ் வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துறேன். ஜான், நீங்க சீக்கிரம் முடிச்சிடலாம்னு சொல்றீங்க, ஆனா பால்கனுக்கு போறதுக்கு நம்மளுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சரி, நான் இப்ப காலை கட் பண்றேன். டனல் வேற வருது. சரியா கேக்குது? ஹலோ ஹலோ, கேக்குதா போலன்? ஜான் ஜான், ஹோ, பாருங்களேன், அவர் போனை கட் பண்ணிட்டாரு. என்னால நம்பவே முடியல, என்னோட காலையே கட் பண்ணிட்டாரு. நான் நிஜமாதான் சொல்றேன், எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சொல்றத நம்புங்க, இந்த இடத்துல எல்லாமே ஓகே தான். அது சனேம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? நான் ஒரு ரைட்டர் பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேனே. புதுசா ஒருத்தரை பார்த்தேன், அவங்களோட ஏஜென்ட் கிட்ட நான் பேசினேன். அநேகமா கூடிய சீக்கிரமே நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ண போறோம். அட நிஜமாவா சொல்றீங்க? இத கேக்குறப்பவே ரொம்ப நல்ல விஷயம்னு தோணுது. ஆமா, நிஜமாவே நல்ல விஷயம் தான். அவங்க இங்க நடக்கிற புக் ஃபேருக்கு வர போறாங்களாம். அதனால அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்களாம். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நாங்க நேர்ல வந்து மீட் பண்றோம்னு சொன்னேன். அதுக்கு சரின்ட்டாங்க. அப்புறம் நம்ம அங்க போனா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட மீட் பண்ணலாம். நானும் கூட வரணுமா? சரி, வரேன். நானும் வரேன். எப்ப வரணும்னு சொல்லுங்க. இன்னைக்கே வா. பார்க்க போகணுமா? ஓகே, சரி, நான் வந்துடுறேன். ஓகே, பாய். ஓகே, நேர்ல வரேன். அந்த ஈத்துக்கு என்ன வேணுமா? இப்ப என்ன பிரச்சனை அவனுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர் இருக்காரு. அவரு புக் ஃபேருக்கு வராராம். அதனால அந்த இடத்துக்கு போய் நம்ம அவரை மீட் பண்ணலாம்னு சொன்னாரு. அவரை மீட் பண்றப்ப பிசினஸ்க்கும் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க 2 பேரும் போறீங்களாங்க? ஆமா, அவர் ஒரு ப்ரொஃபஷனலா போக போறாரு, நான் அவரோட அசிஸ்டண்டா போக போறேன். அடேங்க அப்பா, என்ன ஒரு நல்ல விஷயம். அந்த குச்சிக்கால் என்ன சொன்னா? ஐ மீன் போலன் என்ன சொன்னாங்க? கவலைப்படுறாங்களா? இல்ல இஸ்தான்புல்ல ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஓகே ஓகே. ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்லாம அவர் சீக்கிரட்டான இடத்துக்கு போயிட்டாரு. கால் பண்ணி எங்க இருக்காரு, எந்த இடத்துல இருக்காருன்னு கேட்கலான்னு பார்த்தா, நான் இப்போதைக்கு எப்ப வருவேன்னு தெரியல, என்னை பத்தி கவலைப்படாதுன்னு போனை கட் பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் 2 நாள்ல அவர் பால்கனுக்கு போய் ஆகணும்ல மேடம். ஆனா இந்த மாதிரி அவர் நடக்கிறதுக்கு சனே மட்டும்தான் காரணம். நிச்சயமா அவதான் என்கிட்ட இருந்து இவரை பிரிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கா. முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் அவதான் காரணம். இதனாலதான் அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, நிறுத்து, போதும். நீ இதுக்கு மேல எதுவும் பேசாத. அம்மாடி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? காம் டவுன். நீங்க தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மேம். ஆனா நிஜமாவே எனக்கு ஒரு பேனிக் அட்டாக் தான் வருது. சரி சரி, இந்த நான் அவர் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்து பண்றதுக்கு நான் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். ஆனா ஜான் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? ஓகே, பொறுமையா இரு. நான் அத பத்தி யோசிச்சு பாக்குறேன். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இத புடி. அடக்கடவுளே, என்ன பண்ண போறீங்க? சொல்லிட்டு பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. எம்ரே செலோ. என்னம்மா இரும்பிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, என்னமோ தெரியலப்பா, தொண்டையில அலர்ஜி மாதிரி வந்திருக்கா. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஹாஸ்பிடலுக்கா? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நேத்துல இருந்து என்னமோ தெரியல, நான் ஒரு மாதிரி தான் இருக்கேன். தலைவலி, கிடினஸ். அதான் டாக்டரை பாக்கலான்னு வந்தேன். ஆனா இவங்க ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. இன்னும் நிறைய செக்அப் எல்லாம் பண்ணணுமா? என்னம்மா கன்சல்டேஷன் சொல்றீங்க, டாக்டர் சொல்றீங்க, உங்களுக்கு என்னமாச்சு? இவங்க எனக்கு தைராய்டா இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் வேற ஏதோ டெஸ்ட் எடுக்கணுமா? எனக்கு இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தா என்னவோ ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி, ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் இப்ப வரேன். வேண்டாப்பா, நீ இங்கெல்லாம் வராத. நான் சீக்கிரமே கிளம்பி வீட்டுக்கு போறேன். நீ வர வேண்டாம். ஓ, வீட்டுக்கு போறீங்களா? சரி, ஓகே, நானும் வீட்டுக்கே வந்துடுறேன். இங்க பாருப்பா, நீ இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்காத, சரியா? அதோட முக்கியம், நீ அண்ணன் கிட்ட எல்லாம் இத பத்தி பேசிட்டு இருக்காத. அவன் ரொம்ப கவலைப்படுவான். சரிப்பா, நான் வைக்கிறேன். நம்ம அப்புறம் பேசலாம். என் பையனை பாத்தியா? அவனுக்கு அவன் அம்மானா அவ்வளோ இஷ்டம். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவன் உடனே கிளம்பி வரேங்கிறான் பாரு. வண்டர்ஃபுல். இத நான் சொல்லியே ஆகணும். அல்டிமேட்டான பிளான். நான் புக் ஃபேருக்கு போறத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படணும்? எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் உங்களை ஏதாவது கேள்வி கேட்டுக்கணும். போலன் உங்களுக்கு கால் பண்ணும்போது எதுக்கு பண்ற, ஏன் பண்றன்னு கேட்டேனா? கேக்குறதா இருந்தா கேளு, தாராளமா கேளு. நீ எனக்காவது கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாம இருந்திருக்கனா? அப்ப தாராளமா கேட்க வேண்டியதுதானே? ஏன் தயங்குற? ஆக்சுவலா இப்ப அவ போன் பண்ணா, அதனாலதான் நான் அட்டெண்ட் பண்ணி பேசினேன். இப்ப மட்டும் நான் அட்டெண்ட் பண்ணலன்னு வையா, அவ திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. அது தொந்தரவா இருக்கும்ல, அதனாலதான் போன் எடுத்து அட்டெண்ட் பண்ணி நான் பேசிட்டேன். இப்ப திரும்ப கால் பண்ண என்ன மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்றதுக்கு இருக்கு, அதான் பண்ணிட்டாலே அவ. அது இல்லாம அந்த போலன் போன் பண்றான்னு தெரிஞ்சோடனே உடனே எடுத்துட்டு போய் நீங்க பேசுறீங்கல்ல. இதுல வேற நான் போன் எடுக்கலன்னா அவ கவலைப்படுவான்னு என்கிட்டயே சொல்லிட்டு
போறீங்க? இதுதான் நானும் சொல்றேன். நீங்க ஏதாவது கேட்டீங்களா என்ன? நீ தேவையில்லாம என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க சனே. நானா வெறுப்பேத்துற உங்களை? நான் அந்த பப்ளிஷிங் கம்பெனில வேலை செய்யறது உங்களுக்கு தான் வெறுப்பா இருக்கு. எனக்கு புரியுது நல்லா. இல்ல நான் உட்கார மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்ட. ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு எப்படி உன்னால புது வேலையில போய் ஜாயின் பண்ண முடிஞ்சது? அதுவும் இல்லாம அங்க எவனோ ஒருத்தர் தெரியாதவங்க கூட போய் வேற ஊருக்கு போறேன், தனியா போறேன்னு சொல்றேன். நான் அவர் கூட பக்கத்து ஊருக்கு போறேன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க அவ கூட வெளிநாட்டுக்கே போறீங்க. அதான் இந்த போலண்ட் கூட பால்கனுக்கு போக போறீங்கல்ல. உங்க இஷ்டம், நீங்க எங்க வேணா போய் தொலைங்க. எனக்கு கூட பிரச்சனை இல்ல. என்னமா நீ சும்மா பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்க? சும்மா நடிக்காதீங்க. அதான் போன் அடிக்கிறதுல எடுங்க எடுத்து பேசுங்க. நாங்க ஹலோ சொல்லுங்க. லூசு இப்ப கால் பண்ணி இருக்கிறது என்னடா? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம். அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. எனக்கு கால் பண்ணாங்க. 2 டேஸாவே அவங்களுக்கு அப்படிதான் இருக்காண்ணா. அப்படியா? சீரியஸா ஏதாவது அவங்களுக்கு டிசீஸ் ஏதாவது வந்துருச்சா என்ன? என்னாச்சு? அவங்க ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க வாய்ஸை கேட்டா அப்படி தெரியல. இப்போதைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா. சில டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னா அதை பார்த்தா தான் என்னன்னு தெரியுமா. நான் இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எப்படி நீங்களே வரீங்களா? சரி நானும் வரேன்டா. சீக்கிரமா வரேன். ஓகே பாய். டேக் கேர் தம்பி. போலனுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களாமா. இப்ப உடனே நான் அவங்கள போய் பார்த்தாகணுமே சனே. நம்ம உடனே கிளம்பலாமா? கண்டிப்பா போலாம். இருங்க, என்னோட திங்ஸ் எடுத்துட்டு வரேன். வந்துட்டேன். என்ன பிரச்சனையா உங்களுக்கு? வயசாயிருச்சுல்ல, அதனால இதெல்லாமே யூஷுவல் தானே. சோ அதுக்கேற்ற மாதிரி சில மருந்துகள் எடுத்துக்கணும். டெரன் மேடம், நீங்க எங்க போறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். டெரன் மேடம் நில்லுங்க. ஜே டெரன் மேடம் சொல்லுங்க மேடம். ஜான் சனிமா கடத்திட்டதா குல்லி சொல்றல, அது உண்மையா? அப்படியா? குலிஸ் இந்த மாதிரி வேலையை பாக்குறியா நீ? இல்ல. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன்னு சொன்னா நீ அங்க வந்து தேவையில்லாம ஏதோ பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணி என்னோட நேரத்தை நீ வீணடிச்சிட்ட தெரியுமா? மேடம் ஜே நீ ஏன் இப்ப பைத்திய மாதிரி கத்துற? சரி கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. நம்ம சனிமா கடத்திட்டு போனாரா இல்லையான்றத மட்டும் சொல்லு. ஆமா அது உண்மைதான். ஆமா கடத்திட்டார். அவர் கடத்திட்டு போயிட்டார். அதுக்காக எதுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்க? அது ஏன்னா அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தானே. இப்ப நிறைய மனசு விட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல. அதை விட நல்ல விஷயம் என்னன்னா சனிமா தேடி பின்னாடியே ஈத் போகல. ஈத் சார், அவங்க 2 பேரும் இவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா அவரு இப்பதானே வந்தாரு, அதுக்குள்ள இப்படி பழகினா எப்படி? அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் ஆனாதானே நல்லா இருக்கும். அதனால அது வரைக்கும் இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான். இப்பயாவது கொஞ்சம் என்ன தனியா விடுறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது கொஞ்சம் தனியா இருந்தா நல்லதுன்னு தோணுது. நீங்க போக மாட்டீங்கன்னு தெரியுது, நானாவது தனியா போறேன். விடுங்க. ஓகே. நான் ஆர்கே ரூமுக்கு போறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலனா அங்கேயே தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நீ தனியா இருக்கணும்னா போ. சரி நான் கிளம்புறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஊர் மக்களை எல்லாம் ஏன் தயவு செஞ்சு நீ முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்காத. சொன்னா கேளு. எனக்கு இவ கிட்ட இருந்து ஒரு விடுதலையே கிடைக்காதா? இல்லாம என்ன ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்ட? அவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவா நான் என்ன கனவா கண்டேன்? அவ செஞ்ச தப்புல எனக்கு கூட்டு இருக்கிற மாதிரி இல்ல நீ பேசிட்டு இருக்க. சும்மா ராய்சுன் தேவையில்லாம பேசாத. கொஞ்சம் யோசிச்சு பேசு. இது வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல காரியம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சொல்லிட்டீங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ என் பொறுமையை ரொம்ப ரொம்ப சோதிச்சுட்டே இருக்க. அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. கத்தாதமா, நீங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ். நீ எனக்கு பார்ட்னரா? உன்னை என்னால பார்ட்னரால ஏத்துக்க முடியாது. முசாஃபர் தான் இந்த கடைக்கு உண்மையான பார்ட்னர். நீ சொன்னதுனால தான் அவனை நான் இந்த கடையை விட்டு துரத்தி இருக்கேன். ஆமா, அவன் தான் நிஜமா. அவன் தான் உண்மையான பார்ட்னர். இனிமே உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. நீ ரொம்ப ஓவரா போறா. ஐயோ அமைதியா இரு. திருட்டு பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லிடு. அவனை மட்டும் நேர்ல பார்த்து அவன் கழுத்தை அப்படியே நெரிச்சு நானே என் கையால கொன்னுடுவேன்னு அவன்கிட்ட சொல்லிடு. சரியா? செய்வேன். கண்டிப்பா செய்வேன். சொல்றது கேளு. உன்னோட பார்ட்னர்ஷிப்பா? உன்னோட எனக்கு பார்ட்னர்ஷிப்லாம் வேணாண்டி. உன் கூட யாரு பார்ட்னர்ஷிப் போடுவா? என்ன இந்த கடையை விட்டு தரத்துற? உனக்கு என்ன நிலைமை ஆகுது? நீயே பாத்துட்டே இரு. நல்லா சாப விடு. உன்னோட சாபெல்லாம் எனக்கு பலிக்காது. கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? வாய் மூடி சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க. விடுங்க. இதுக்கு மேல சண்டை போடாதீங்க. அம்மா, சொல்றத கேளுங்க. என்ன பண்ற பாரு. அம்மா அம்மா இங்கதான் பாருக்க. இங்க இருக்கேன், வா. என்னாச்சுமா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லையா? என்ன பிரச்சனை? ஆமாப்பா, அவன்கிட்ட உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டானா? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன சொல்லாம இருந்திருக்கேன்? அவன் எப்படி சொல்லாம இருப்பான்? அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருவானா? எப்படி மறப்பான்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? அது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணனா அங்க இருந்த அசிஸ்டன்ட் டாக்டர் தான் போன் எடுத்தாங்க.
இது ஏதோ ஃப்ளூ மாதிரி தான் இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு கிடினஸ் டயர்ட்னஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்தாங்க இதை குடிங்க. அப்போ உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கா? அதானே, அதான் உங்களுக்கு டயர்டா இருக்கு. அதான் நீயே பாக்குறல்ல, இதுக்காக தான் நான் இவன்கிட்ட உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். நீங்க என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஹாஸ்பிடலுக்கு போன விஷயத்த நான் எப்படிமா அண்ணன் கிட்ட மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரிப்பா, நடந்ததெல்லாம் இருக்கட்டும், அதுவும் நல்லதுக்கு தான். என் பசங்களோட இருந்தா என் உடம்புக்கு என்னவா இருந்தாலும் நல்லாயிடும். சரி, நீ எங்கப்பா போயிருந்தா அந்த விஷயத்த சொல்லு. நீ ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சேன்னு கேள்விப்பட்டேன். இத சொன்னவங்க நடந்தது என்னன்னு முழுசா உங்ககிட்ட சொல்லலையா? சரி விடுங்கம்மா, சொன்னவங்க ஏற்கனவே உங்ககிட்ட வேற ஒரு கதையை ஜோடிச்சு சொல்லிருப்பாங்க. இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலாமா? நான் ஏதாவது சொல்ல போய் நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா? அட பரவாயில்ல வாப்பா, அம்மா பக்கத்துல உட்காந்து என்னாச்சுங்கிறத சொல்லு. சரி, நான் உங்க காதுல சொல்றேன். நீங்க இருக்கீங்களே, ஒரு புத்திசாலி மட்டும் இல்ல, ஒரு கிரிமினல் தான். நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். டேய் தம்பி, நான் ஆபீஸ்க்கு போறேன், நீ வரியா? நானும் வரேன். சரிம்மா, நானும் கிளம்ப வேண்டியிருக்கு. சோ நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஓகே? மறக்காம சாப்பிட்டு படுங்க. ஓகே? கண்டிப்பா சாப்பிடுறேன். சரி, நீங்க கன்வின்ஸ் ஆனீங்களா இல்லையா? இல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்தது. அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காருக்கா. அடடா சனம், நீ தான் அவரை லவ் பண்றன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஒரு சில பேர் மன்னிப்பு கேட்க ரொம்ப வெக்கப்படுவாங்க. நம்ம தான் அவங்களை எப்படியாவது மன்னிப்பு கேட்க வைக்கணும். சரி, இது என்ன காதல்கா? அவர் என்னமோ மூட்டையை தூக்குற மாதிரி என்ன தூக்கிட்டு போறாரு. அப்ப நீ அதை பாத்துருக்கணும். அது ஒரு சில பேர் தன்னோட காதலை இந்த மாதிரி தான் ரொம்ப வித்தியாசமா காட்டுவாங்க. நீ தான் புரிஞ்சுக்கணும் சனம். நீ எதுக்காக இப்ப சிரிக்கிற? காமெடியா இருக்கு. நான் உனக்கு போன் பண்ண கூட இல்ல, ஒரு காட்டு பசி மாதிரி என்ன கடத்திட்டு போயிட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல? என்ன சனம், எம்ரே சார் மட்டும் என்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லாம இருந்திருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அவர் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டதா நல்லா இருந்திருக்கும். ஆனா பண்ண கூட இல்லக்கா. அம்மா கிட்ட நீ ஏதாவது சொன்னியா? இல்ல, அவங்க கிட்ட பேசி சமாளிச்சுட்டேன். சனேம், நீங்க வந்துட்டீங்களா? ஆமா, நான் இப்பதான் வந்தேன் சார். அப்படி ஒன்னும் அவசரம் இல்லையே, இன்னைக்கே நீங்க வந்துட்டீங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க, ஒண்ணும் இல்ல. நான் அங்க போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். ஹேவ் a nice day. Have a nice day. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல. அட என்னங்க நீங்க இதுக்கு போய் எங்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? சப்போஸ் மன்னிப்பு கேட்கறதா இருந்தா அதை ஜான் தான் கேட்கணும். நாங்க எங்க 2 கண்ணால பார்த்தோம். அவர் உங்களை எப்படி தூக்கிட்டு போனார் தெரியும்ல. உங்களுக்கு அடி எதுவும் படலையே? இல்ல, நான் நல்லதா இருக்கேன். ஜான் என்ன காயப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாரா? அட என்னங்க நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? நான் விட்டுருந்தா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன். இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் ஒத்துக்கிறேன், அவர் பண்ண விஷயம் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான். அது எனக்கும் நல்லா தெரியும். ஆனா எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் அப்படி போனோம். ஆனா ஜான் என்னைக்குமே என்ன துன்புறுத்த வாய்ப்பே இல்ல. அப்ப சரி சரி சரி, நான் போய் வேலையை பாக்குறேன். அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. Have a nice day. Thank you. ஹலோ ஜான், ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ வருவன்னு எதிர்பார்க்கல போல. நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் வர உங்ககிட்ட எதையும் சொல்லாம கொள்ளாம சனிமை வர அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டேன். நீயும் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்ப, அதனால தான். அது வந்து தேங்க்யூ சோ மச் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஆனா ஆக்சுவலா உங்களை பத்தி நான் ரொம்ப கவலைப்படல ஜான். ஓகே, அப்படி நீ கவலைப்பட்டிருந்தா நார்மல் தான். ஏன்னா நாம அங்க இருந்து சீக்கிரமே போக வேண்டியது இருக்குல்ல. அதோட அந்த ஒர்க் ஷாப் வேற எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதான் நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. எனக்கு புரியுது. அப்படின்னா அட்லீஸ்ட் அவகிட்ட பேசுனீங்களா? உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதா? அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல போலன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது எதுவும் இன்னும் சால்வ் ஓ, ஆகல. இன்னும் சால்வ் ஆகலையா? அப்போ ஆல்ரெடி இருக்க பிரச்சனையில நம்ம பால்கனி கூட போறதுக்கு வாய்ப்பு இல்லல்ல? அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாமே. இப்போதைக்கு நம்ம கவனத்தை இந்த புக்கு மேல வச்சுக்கலாமே. அதுவும் சரிதான். நான் இப்ப வந்ததே அந்த புக்குக்காக தான். சரி போலன், இதுல நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் தம்பியோட ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். ஓகே, இது இங்கே இருக்கட்டும். எல்லா இடமும் பக்காவா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்க முசாஃபர்? அடடா, பிரசிடென்ட் அத்தையாரே, வாங்க வாங்க, உள்ளே வாங்க. முசாஃபர், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. நான் உன்னை அப்படி வெளியில துரத்தி இருக்க கூடாது. நடந்ததையெல்லாம் மனசுல வச்சுக்காம திரும்பவும் நம்ம கடைக்கே வந்துட்டு போலாம். என்ன பிரசிடென்ட் மேடம், எனக்கு ஏத்த மாதிரியே எல்லாரும் என் பின்னாடியே வரீங்களே, என்ன அர்த்தம் இது? அப்படின்னா நீ வர மாட்டேன்னு சொல்ல போறியா? நான் இந்த கடையில தான் வேலை செய்வேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் என்னுடைய வேலை உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான், வேற யாரு கூடயுமே கிடையாது. புரிஞ்சுதா? நிஜமாவா?
ஆமா நிஜமாதான் அவன் இங்கதான் வேலை செய்வான். முசாஃபர் நீ இங்க இருந்து போக கூடாதுன்னு. கண்டிப்பா நான் இங்க போக மாட்டேன் மாமா. நீங்க பண்றது சரியில்லை. என் பிசினஸ் பார்ட்னரை தக்க வச்சுக்க நினைக்கிறீங்க. அட என்னமா நீ நான்சென்ஸா பேசிக்கிட்டு இருக்க? நான் இந்த பையனை வேணும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா நான் இங்க இருந்து இவனை அனுப்பிட்டேன்னா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போவான் கடைசியா. எது ஜெயிலுக்கா? இங்க நல்லா இருக்க பையன் வாழ்க்கையை நீ கெடுக்கலான்னு பாக்குறியா? இந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க. கரெக்ட். முசாஃபர் இவர் உனக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட நான் உனக்கு அதிகமா கொடுக்கிறேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இந்த பொம்பளை உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அதை விட அதிகமா நான் தரேன். அடேங்கப்பா என்னப்பா இவ்வளவு பெரிய ஆஃபர்? நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு டபுள் டக்கர் ஆஃபர் தான். இவனுக்கு எங்க இன்சூரன்ஸ் சாப்பாடு எல்லாமே நான் கொடுப்பேன். நீ உன் வேலையை பார்த்து சத்தி விட்டீர்கள் மாமா. முசாஃபர் அவர் சொல்றதையெல்லாம் கேட்காத. என் கூட வா. கண்டிப்பா போக மாட்டேன். கைய விடுங்க அத்தையாரே. நாம ஒரு ஆர்கானிக் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். கடையை ஓபன் பண்ணி அதை வச்சாச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்னால அங்க வர முடியாது. இவர் கூட தான் இருப்பேன். இங்க மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கை. புரிஞ்சுதா? அப்படின்னா நீ இவர் கூடவே இருந்துக்கோ. நீ என்ன ஏமாத்திட்ட முசாஃபர். போங்க. என்ன பண்றது? திரும்பவும் நாங்க போனா நடு தெருவுக்கு தான் வரணுமா? இருந்தாலும் உங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெச்சூரா இருக்கு. நீங்களே வந்து பாருங்க. ஆமாமா. இந்த டிசைனை பாக்கும்போது நீங்க சொல்றதும் ரொம்ப சரியா தான் நார்மலாவும் பேசிக்காவும் தான் இருக்கு. பண்ணுவோம். இது சுத்தமா செட் ஆகாது. சாரி. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. நான் சொல்ல வரது உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப நம்ம பண்ணிருக்க டிசைன்ல டெக்ஸ்டுக்கும் விஷுவலுக்கும் நிறைய ஹார்மோனி வச்சு பண்ணிருக்கோம். அப்படிதான் நாங்க பண்ணிருக்கோம். ஏதோ பண்ணிருக்கீங்க. ஓகே இப்போ நீங்க இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டீங்கன்னா நாம வேலைய ஆரம்பிச்சிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டேரன். ஓ மை பிளஷர் சார். போலாம். உனக்கு என்னமா தோணுது? உண்மையை சொல்ல போனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நேத்தே நானும் ஜானும் பேசியிருக்கோம். ஒன்னாவா? இப்ப ஏதாவது சொன்னியா சார்? ஏதாவது சொன்னியா? ஒன்னு சொன்னாங்கல்ல. நானும் ஈத் கூட நேத்து ஒன்னா உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். இத பத்தி நாங்க தனியா உட்காந்து நிறைய நேரம் ஒன்னா இருந்து பேசிட்டே தான் இருந்தோம். நாங்க ரொம்ப நேரம் பேசணும். ரொம்ப நேரமாவா? இனிமே இதை பத்தி நீங்க ரொம்ப நேரத்துக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூடிய சீக்கிரமே நாம இதை கடைசியா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு புக்கை பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்டிங் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சிடலாம் இல்லையா? ஆமாமா, இது பிரிண்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கு. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ சூப்பர் சூப்பர். அப்படின்னா எல்லாருக்கும் இது பிடிச்சு போச்சா? அப்போ ஃபைனலா அதை பிரிண்ட் பண்ணிட வேண்டியதான். ஜான்சர், நீங்க எடிட்டர்னு ஒருத்தர மறந்துட்டு போறீங்க பாத்தீங்களா? இந்த புக்குக்கு ரைட்டர் முக்கியம் தான். ஆனா எல்லாத்தையும் பார்த்து ஓகே சொல்றது எடிட்டரோட வேலை தானே. அப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கும். ரொம்ப ஓவரா பண்ணாத. இங்க பாருங்க, ஒரு புக்குன்னு வந்துட்டா எடிட்டர் ரொம்ப முக்கியமானவங்க. நீங்க அதை மறந்துருப்பீங்க. அதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓஹோ அப்படியா? இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேனே. சரி சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடலாம். சொல்லுங்க டியர் எடிட்டர். நீங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்க டிஷஸோட பேர்ல சில இதை மாத்தலாம். அப்படி மாத்தணும்னா நமக்கு அது பாக்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்ல. வாங்க, ஏன் போறீங்க? அப்புறமா போலாம். சரி நான் வரேன். சரி, இத கொஞ்சம் நான் தெளிவா சொல்றேன். இப்ப இந்த டிசைன் இருக்குல்ல, இத நீங்க பாக்கும்போது ரொம்ப அமெச்சூரா இருக்கு. நீங்க இத பாருங்க, டெக்ஸ்டுக்கும் பிக்சருக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. சோ இதுல நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணனா பாக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்ல. அத நீங்க பால்கனிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மாத்திரலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க போறீங்க தானே? நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? வேண்டாம் சனேன், தயவு செஞ்சு ஆரம்பிக்காத, விட்டுரு. அது சரி, இந்த பேரெல்லாம் எதுக்காக இப்ப மாத்தணும்? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லாத நான் விஷயம். இதை ஒத்துக்கிறேன். அவர் சொல்ற மாதிரி இது தேவையில்லாத விஷயம் தான். இந்த மாதிரி நேரத்துல இதை பண்ணவே கூடாது. ஆமா சனேம், இந்த மாதிரி நேரத்துல இதை மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. சனேம், அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அதனால தான் சொல்றேன். இத பாருங்க, ஐ மீன் நான் எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்ல, இதுல இருக்கிறதுல ஒரு சிலதை மட்டும் தான் மாத்த சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. எனக்கு அந்த பேர்லாம் வாயில கூட நுழையவே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஈஸியான பேரை வச்சா சில வெட்டிங்ஸ்ல கூட இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. இந்த மாதிரி உங்க வெட்டிங்ல பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆமா, அதுவும் நல்ல ஐடியாவா தான் திரும்ப இருக்கும். ஃபார்முக்கு வந்துட்ட போல. ரொம்ப யூசுவலா பிரைட்டான ஐடியாஸோட இப்ப நம்ம மைண்ட்ஸ் எல்லாம் பழையபடி கொடுக்கல. இதுவும் நல்ல விஷயம் தானே. ஜான்சி, என்னாச்சு உங்களுக்கு? டயர்ட் ஆயிட்டீங்களா? நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட அந்த கவர் போட்டோகிராஃபரை பாத்தீங்களா? முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. இப்ப நம்ம அத பத்தி பேசலாம் வாங்க. ஆமா, அத நம்ம மறந்துட்டோம்ல. கலக்கிட்டீங்க எடிட்டர் மேடம், அசத்திட்டீங்க. கரெக்டா சொன்னீங்க எடிட்டர் மேடம். டோட்டலா நாங்க இந்த விஷயத்த மறந்தே போயிட்டோம். ஆமா, நாம இந்த இடத்துல புக்க பத்தி பேசுறதுக்கு தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். ஆனா புக்கோட கவரை பத்தி பேசுறதுக்கு மறந்துட்டோம்ல. மறந்துட்டோம். பாத்தீங்களா, நம்ம முதல்ல பாக்குற விஷயமே கவர் தான். அதே மறந்துட்டோம். இல்ல 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 இல்ல, அந்த விஷயத்த நாங்க எப்படி மறப்போம்? நான் என்னமோ அந்த மாதிரி போட்டோஸ்ல பாக்கவே நான் வரும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த சனேம். அத நீ பாக்கவே இல்ல.
ஐம் சாரி. இந்தாங்க இத பாருங்க, இதுல நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். இது பாருங்க, இது எங்களோட ஃபேவரட். இத நான் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பாருங்க. இததான் நாங்க உங்களுக்கு சொன்னோம். அல்டிமேட், பெர்ஃபெக்ட். காய்ஸ் இது என்னது? என்னது இது? பாருங்க, இதோ இந்த போட்டோவை பாருங்களேன், சுத்தமா நல்லாவே இல்ல. இத தூக்கி போட்டுருவோம். ஐம் சாரி. அத மேல தூக்கி போடாத. இது என்னது? இத பாத்தீங்களா? நல்லாவா இருக்கு? இந்த போட்டோவை பாக்கும்போது ஏதோ கிராமத்துல அடிச்ச வெட்டிங் இன்விடேஷன் மாதிரி இருக்கு. சரி, இந்த போட்டோ உனக்கு பிடிக்காதுன்னு இதுவும் நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல, அதனால இதையும் நான் தூக்கி போட்டுறேன். இது நல்லா இல்ல, இதுவும் நல்லா இல்ல. ஐம் சாரி. இதுவும் நல்லாவே இல்ல. ஐம் சாரி போலன். அதுக்குன்னு இப்படியே தூக்கி போடுவேன். நல்லா இல்லன்னா வேற என்ன பண்றது? இதுவும் வேணாம், இதுவும் வேணாம், இது சுத்தமா நல்லா இல்ல. இதையும் தூக்கி போடலாம். இதுவும் நல்லா இல்ல. அது இருக்கு இல்லையா, அந்த ஒண்ணுதான் கடைசி போட்டோ. சோ கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. அவ்வளவுதான். ஆவரேஜ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகேவா தான் இருக்கு. நைஸ். ஆமா, எனக்கு கூட இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அத கொடுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே தானே சனேம்? இத விட வேற ஏதாவது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னமா சொல்லிட்டு இருக்க? நம்ம கிட்ட இருக்கிற போட்டோ இவ்வளவுதான். சரி சரி, ஓகே. என்னமோ சொல்றீங்க, இந்த போட்டோவை வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஓஹோ, ஓகே. அப்படின்னா மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சது. முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன். முடிஞ்சது, நாங்க கிளம்புறோம். சரி, இப்போ நம்ம எல்லாரும் காபி சாப்பிடலாமா? சூப்பர் ஐடியா. கண்டிப்பா எனக்கு குடிச்சே ஆகணும். நிச்சயமா நான் இப்ப காஃபி குடிச்சே ஆகணும். ஐ அம் ரைட் எடிட்டர். நீங்க வரலையா? நீங்க முதல்ல போங்க, அப்புறமா நான் வரேன். ஓகேவா? ரொம்ப ஓவரா தான் பண்றேன். ரொம்பவே. இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் மேடம். ஹைகான் கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. நேத்து முழுக்க ஜேஜேவை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா. அட இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். அவரே வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காருல, பேசாம எப்படி இருப்பா? நாமளும் அப்படிதானே இருந்தோம். ஹவுஸ் ஏஜென்ட் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் நிறைய வீடு இருக்கு, பார்க்க ரெடியான்னு கேட்டாங்க. நான் அப்புறம் பார்க்கறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்படின்னா போய் பார்க்கலாமே. அதுல ஒண்ணு இங்க பக்கத்துல இருக்கு. இங்க மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம இந்த ஏரியா விட்டு போக வேணாம்ல. ஆமாமா, அதுவும் நல்ல விஷயம் தான். அதோட சேர்த்து நம்மளோட மேரேஜ் ஹாலையும் பாத்துடலாமா? ஏன்னா அலைச்சல் இருக்காதுல, அதுக்கு தான் சொன்னேன். நம்ம உடனே புக் பண்ணி ஆகணுமா? ஆமாமா, அந்த ஹால் எல்லாம் நம்ம இப்பயே புக் பண்ணி ஆகணும். இல்லைன்னு கிடைக்க வேண்டிய நேரத்துல நமக்கு கிடைக்காம போயிடுமா? ஆனா அதுக்கு முன்னாடி நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு முடிவெடுத்தாகணும். உஸ்மான், இதெல்லாம் முக்கியமா என்ன? நம்ம இதுக்கு இப்பயே புக் பண்ணணும். ஏன் அப்படி சொல்ற? அது வந்து நீங்க இப்ப வீடு வேற பாக்குறீங்கல்ல, அது கூடவே இதெல்லாம் புக் பண்ணா நமக்கு செலவு தானே அதிகமாகும். உனக்காக நான் எது வேணும்னாலும் பண்ணுவேன். அதுக்காக நான் எதுக்கும் தயங்க கூட மாட்டேன். சரி, ஓகே, நம்ம அப்புறமா பார்க்கலாம். பை பை. என்னடா பண்ணி வச்சிருக்க ஜேஜே? ஒரு பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டியடா. இப்ப உன்னால வீட்டுக்கும் போக முடியாது, ஆபீஸ்ல இருக்க முடியாது. என்ன பண்ண போறியோ அதான் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? என்ன நீ தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பாஸ், இன்னும் நீங்க கிளம்பலையா? ஆமா, நீங்க இந்த கம்பெனியோட ஓனர் ஆச்சே, நீங்க லேட்டா தான் போவீங்க. நான் ஏதோ தனியா பண்ணாத்துக்கிட்டு இருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. லவ் ப்ராப்ளமா? ஆமா, காதல் பிரச்சனை தான். சரி வா ஜெஜே, வெளில போலாம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா உங்க கூட வரேன். ஆமா, என் கோட்டை எங்கேயோ வச்சேன். எங்க வச்சேன்? அப்படிதான் நிறுத்தமா வாசிங்க. எதுக்கு இப்ப நீ வெறப்பா இருக்க? கமான், அப்படிலாம் இருக்க கூடாது. வெறப்பா இருக்காத, ஃப்ரீயா இரு. ஷோல்டர்ஸ் எதுக்கு இவ்வளவு ஸ்டிஃபா இருக்கணும்? ஃப்ரீயா விடு. கமான், ஃப்ரீயா இரு. கோட்டை கழட்டு.
இங்க பாரு, வெளியில வந்தா என்ன பாஸ் நினைக்காத. ஒரு நல்ல ஃப்ரெண்ட ட்ரீட் பண்ணிக்கோ. ஓகே, கமான், ஃப்ரீயா இரு. சோ எதை பத்தி கவலைப்படாம ரிலாக்ஸ்டா இரு. கமான், ஜாலியா இரு. எதுக்கு கோவப்படுற மாதிரி ரொம்ப வரப்பா இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? உங்க ஆளே காணோம். சரி, நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பிளேட் ஸ்வீட் வேணும், சீக்கிரமா. அது கூடவே சேர்ந்து எனக்கு ஒரு ஃபிஷ் கபாபும் வேணும், அதுவும் சீக்கிரம். பிரெட்டும் கொண்டு வா. அது இல்லாம ஏதோ இருக்காரு பாத்தியா, இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, பேரு ஜேஜே. நோட் பண்ணிக்கோ. சரி ஜேஜே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்னவா சொல்லுங்க. யோகட் ஒன்று, முட்டை வச்ச சாண்ட்விச் ஒன்று. இது பார்க்க அழகா இருக்கு. உப்பு கறிக்குமா? எனக்கு தெரியல. இல்ல இதுல இருக்கிறது எல்லாமே என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ நீ நினைக்கிற மாதிரி உப்பு கறிக்காது. தைரியமா எடுத்து. பார்க்கும்போது ரேட்டு ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுது. என்ன சொன்னா விலை அதிகமாவா? ஆட ஜேஜே, இவங்களுக்கு நான் ரெகுலரான கஸ்டமர். சோ நீ அதை பத்தி கவலைப்படாத. உனக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம சாப்பிடு. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க, அதனால எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ரிலாக்ஸா ஜாலியா இரு. உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடு. அப்படியா? அப்படின்னா இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, அதுக்கப்புறம் இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, அப்புறம் இந்த சாண்ட்விச் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, அப்புறம் இந்த சாக்லேட்ல இந்த சாக்லேட் ஒரு 2-3 கொண்டு வந்து. அதுவா? அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உனக்கு தெரியுமா, லிவருக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு டிஷ்னா அது இதுதான். சரி, எனக்கும் அதுல இன்னொரு பிளேட் கொண்டு வாங்க. புரிஞ்சா? சீக்கிரமா. சரி, நாம இந்த பிளேட்ல இருக்கிற எல்லாத்தையும் சூஸ் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம நம்மளால இதுல இருக்கிற மொத்தத்தையும் சாப்பிட முடியாது இல்லையா? நீ ஒன்னும் சைஸ்ல நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா. என்ன? சரி, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஆனா எல்லாத்தையும் ஃபுல்லாலாம் கொண்டு வந்துடாதீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? கொஞ்சம் கொஞ்சமா. சரிங்க ஜான் சார், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். பாஸ், நான் அதிகமா ஆர்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான்வெஜ் அதிகமா இருந்துச்சுன்னா என்னால சாப்பிட முடியாது. அதை இப்பவே சொல்லிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க, என் வயித்துல சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத ஜெஜே, பாத்துக்கலாம். அப்படின்னா நான் ஒரு பிளேட் எறா சொல்லிக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அதுலயும் ஒரு பிளேட் சீக்கிரமா கொண்டு வாங்க. அது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். அது நல்லா கிரில் பண்ணி பெர்ஃபெக்ட்டா கொண்டு வாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹாட்டாவும் ஸ்பைசியாவும் அத வாயில போட்ட உடனே அப்படியே காரம் தலைக்கு ஏறணும். அப்படி இருக்கணும். ஓகே, சரி போங்க, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. அப்புறமா நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம் போ. என் செல்லுங்களா, என்னாச்சு? நல்லா சாப்பிடுங்க. நான் போய் ஃபுட்பால் கேம் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க மேடம், நல்லா சாப்பிடுங்கன்னு எங்க பொண்ணுங்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். ஏன்னா உன்னால என் பசியே போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்க தான் மிஸ்டர் நிஹாத். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் தான் தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். போறதுதான் போறீங்க. அந்த தட்டை எடுத்துட்டு போய் சிங்க்ல போட்டுட்டு அது நீங்களே கழுவி வச்சிருங்க. நான் உங்களுக்கு வேலைக்காரி கிடையாது. அப்படி உங்களால முடியலன்னா உங்க முசாஃபரை கூப்பிட்டு செய்ய சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். என் வேலையை எனக்கு நல்லா பாத்துக்க தெரியும். உங்க வேலையை நீங்க பாருங்க. முசாஃபர் மாதிரி நல்ல வேலை செய்யற பையன் கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியல. முசாஃபர் திரும்பவும் ஆர்கானிக் கடைக்கு வந்துதான் ஆகணும். இல்லனா அவங்க அம்மாவால எனக்கு பைத்தியம் பிடிக்கும். வரணும். அவெல்லாம் ஒண்ணும் வர மாட்டான். அவன் வருவான். வரமாட்டான் மேடம். கண்டிப்பா வருவான். அவெல்லாம் ஒண்ணும் வர மாட்டான். நீ உன் வேலையை பாரு. பாக்கலாம். தேங்க்யூ பா. இவங்கள நம்ம முசுவ பத்தியா பேசுறாங்க? ஏன் இப்ப திடீர்னு என்னாச்சு? எதுக்காக அவனை பத்தி பேசுறீங்க? திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்ன நடக்குது? ஏதாவது உஸ்மான் கூட பிரச்சனை பண்ணிட்டியா? இல்லையேம்மா, எல்லாமே ஓகே தான். அவன் கூட ஏதாவது பிரச்சனையா? திரும்ப அதே கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதை என்கிட்ட சொல்றதுக்கு நீ பயப்படுறியா என்ன? சொல்லு. அச்சோ கடவுளே, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் சொல்றத நம்புங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. சரி, உன் கதை என்ன? என்னோட கதையா? ஒண்ணும் இல்லையே. நேரம் நீ பேசாம அமைதியா இருக்கன்னா கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இது வேற பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனை தான். என்கிட்ட எதுக்கு சொல்ல மாட்டேங்கிற? எதுக்காக நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? இப்போ நீ போயிருக்கிற புது வேலை உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, புது வேலை ரொம்ப நல்லா இருக்கா. எல்லாரும் அந்த மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்ட்மா. உன் பாஸால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி. அப்படிலாம் இல்ல, இருக்கிறதுலே அவர்தான் ரொம்ப நல்ல பாஸ்மா. அப்படியா விஷயம்? அப்போ வேற என்ன பிரச்சனை? ஒருவேளை உன்னோட பழைய ஆபீஸ்ல இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு பிசினஸ் ஒன்னா சேர்த்துக்கவே மாட்டேமா. மேபி ஐஹான் கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட இருக்கலாமா. அவளை நான் போய் பார்த்துட்டு சின்னதா ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துடுற. அப்பதான் நல்லா இருக்கும்ல. ஒரு நிமிஷம் இரு. நேத்து நைட்டு முழுக்க நீ ஐஹான் வீட்டுல தானே இருந்த. இப்ப என்ன? ஆமா ஆமா சனேம், அதுவும் கரெக்ட் தான். நேத்து நைட் முழுக்க நீ வீட்டுக்கு கூட வராம ஐஹான் வீட்டுல தானே இருந்த. தினமும் எதுக்கு அவ வீட்டுக்கு போகணும்? என்னதான் நடக்குதோ? எப்ப பார்த்தாலும் அவ வீட்டுல போய் டீ குடிக்கிறாங்க, தங்குறன்னு போய்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமா போய் தரங்க.
போய் பார் யாருன்னு போய் பார் ஃப்ரெண்டா தான் இருக்கும். உள்ள வாங்க, நேத்து மாதிரி சூடா டீ குடிக்கலாம், உள்ள வாங்க. போ போ சீக்கிரம் போ. இதே என்ன டீ கதை புது கதையா இருக்கு.